புத்திசாலியான ராமனும் திருடர்களும். ஒரு சமயம் கடும் வறட்சி ஏற்பட்டது. ராமன் வீட்டுக் கிணற்றிலும் நீர் குறைந்து அதிக ஆழத்திற்கு போய்விட்டது. இதனால் தினமும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டான் ராமன். ஒரு நாள் 2 திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கி இருப்பதைக் கண்டான். அவர்கள் இன்றிரவு ராமனின் வீட்டில் புகுந்து திருடுவோம் என்று பேசிக் கொண்டிருந்தனர். உடனே வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம், நம் நாட்டில் நிறைய திருட்டு நடக்க ஆரம்பித்துவிட்டது. எனவே நம் வீட்டில் உள்ள நகை, பணம் எல்லாவற்றையும் கிணற்றில் போட்டு விடுவோம். திருட்டு பயம் ஒழிந்ததும் மீண்டும் கிணற்றிலிருந்து எடுத்து கொள்ளலாம் என்று வெளியே பதுங்கியிருந்த திருடர்களுக்கு கேட்கும் வண்ணம் உரத்த குரலில் பேசினான். திருடர்களும் இதை கேட்டனர். அதே சமயம் ரகசியமாக ராமன் தன் மனைவியிடம் திருடர்கள் ஒளிந்திருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல், மண் ஆகியவற்றை போட்டு மூடினான். அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டான் ராமன். திருடர்களும் கிணற்றுக்குள் உள்ள பெட்டியை இன்றிரவு எடுத்து விடுவோம் என்று கூறினர். அன்றிரவு கிணற்றுக்கு அருகே வந்தனர் திருடர்கள். கிணறு ஆழமாக இருந்ததால் உள்ளே இறங்க பயந்த திருடன், தண்ணீர் குறைவாகத்தான் உள்ளது, நாம் ஏற்றம் மூலம் நீரை இறைத்து விட்டால் சுலபமாக பெட்டியை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கூறினான். அதை கேட்ட மற்றவனும் அவன் திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டான். அதன்படி நீரை இறைக்கத் தொடங்கினர். சற்று நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற ராமன், திருடர்கள் இறைத்து ஊற்றிய நீரை தன் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாயை திருப்பிவிட்டான். இப்படியே பொழுது விடிந்து விட்டது. அப்போது தோட்டத்திலிருந்து வந்த ராமன் அவர்களை பார்த்து, மிக்க நன்றி திருடர்களே, என் தோட்டத்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சி விட்டீர்கள் என்று கூறினான். ஏமாந்த திருடர்கள் அங்கே நின்றால் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற அச்சத்தில் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தனர்.